தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தங்கச் சங்கிலி பறிப்பு, ஊராட்சி மன்ற திமுக பெண் தலைவர் கைது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சென்னை நெற்குன்றத்தை சார்ந்த வரலட்சுமி தன்னுடைய கழுத்தில் இருந்த 4 பவுன் சங்கிலி திடீரென்று காணாமல் போனதாக காவல்துறையில் புகார் அளித்தார். காவல்துறை ஆய்வு செய்தனர். சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். அப்பொழுது திருப்பத்தூர் மாவட்டம் நரிப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி என்பவர் இந்த 4 பவுன் தங்கச்சங்கிலி பறித்ததை கண்டுபிடிக்கப்பட்டது. திமுக பெண் ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி இந்த தங்கச்சங்கிலி பறிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை விசாரித்ததில் வேலூர், ஆம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் வழிப்பறிகளில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. நகை திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. பேருந்தில் பயணம் செய்யும் பெண்கள், ரயிலில் பயணம் செய்யும் பெண்கள், நடந்து செல்கின்ற முதியவர்கள் ஆகியவற்றை குறிவைத்து சங்கிலிகளையும் காதில் அணிந்திருந்த அணிகலன்களையும் திருடியது தெரிய வந்தது. சங்கிலி திருட்டு வழக்கில் திமுக பெண் ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். திமுகவை சார்ந்தவர்கள் எல்லாமே இந்த மாதிரியான வேலை தான் பார்க்குறாங்க. நகை திருட்டு, சங்கிலி திருட்டு, வழிப்பறி, கஞ்சா வியாபாரம், கள்ளச்சாராய வியாபாரம், சட்டவிரோத செயல்கள், இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறாங்க. திமுக தலைமையே அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குது. திமுக தலைமையின் ஆசீர்வாதத்தால் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறாங்க. தற்பொழுது வேலூர், ஆம்பூர் பகுதிகளில் சங்கிலி திருட்டு வழக்கில் 10க்கும் மேற்பட்ட வழக்குகளில் சிக்கியுள்ள திமுக பெண் ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். இது திமுக வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய களங்கமாகும்.